Hi everyone. இன்னைக்கு நம்ம வந்து 16x2 LCD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி எப்படி வந்து டிஜிட்டல் மீட்டர் செய்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னன்னா 16x2 LCD டிஸ்ப்ளே, Arduino. நான் வந்து Arduino Nano யூஸ் பண்றேன். நீங்க வந்து Arduino Uno Mega யூஸ் பண்ணிக்கலாம். Ultrasonic Sensor, 10K potentiometer. இவ்வளவுதான் காம்போனன்ட்ஸ். உங்களுக்கு சர்க்யூட் டயகிராமோ Arduino கோடோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து Arduino Nanoக்கு கோட் அப்லோட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் வந்து Arduino Nano வாங்கும் போது இது மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று USB, இன்னொன்று வந்து Arduino Nanoக்கு செட் ஆகிற பின் இருக்கும். இப்போது இந்த பின்னை வந்து Arduinoல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த USB வந்து நீங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து கோட் அப்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் Arduino சாஃப்ட்வேர் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன கோட் இருக்கும், டெலீட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கோடு கொடுத்துருக்கோம், அந்த கோடை காப்பி பண்ணி Arduino சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே ஒரு டிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோடு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்பைலிங் ஆகும். இப்போ கம்பைலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மேலே டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட போர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராசஸர், நீங்கள் வந்து எந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போர்ட், நீங்கள் வந்து எந்த போர்ட்டில் Arduino கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோடு வந்து அப்லோட் ஆகுது. அப்லோடிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம எப்படி வந்து டிஜிட்டல் மீட்டர் செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது Arduino Nano எடுத்துக்கோங்க. Arduino Nanoவை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Arduino Nano பின்னோட்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சார் பின்னோட்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறதை பார்த்துக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரில் VCC பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduino Nanoவில் 5 வோல்ட் பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் GND பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் GND பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் ட்ரிகர் பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் A4 பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் எக்கோ பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் A5 பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 16x2 LCD டிஸ்பிளே எடுத்துக்கோங்க. அதை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 16x2 LCD டிஸ்பிளே ஒரு பின்னோட்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுற பார்த்துக்கோங்க. 16x2 LCD டிஸ்பிளேயில் VSS பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் GND பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 16x2 LCD டிஸ்பிளேயில் VCC பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் 5 வோல்ட் பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்துக்கோங்க. இதை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டரில் 3 பின் இருக்குமா, இதில் 2 பின் வந்து இந்த சைடில் இருக்குது, இன்னொன்று பின் வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ இந்த சைடில் 2 பின் இருக்கா, இதில் ஒரு பின் வந்து Arduinoவில் 5 வோல்ட் பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பின் இருக்குல்ல, இந்த பின்னை வந்து Arduinoவில் GND பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டரில் இந்த பின்னு வந்து கனெக்ட் பண்ணாமல் இருக்கும், இந்த பின்னை வந்து LCD டிஸ்பிளேயில் VEE பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் RS பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் D2 பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் RW பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் GND பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் E பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் D3 பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் D4 பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் D4 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் D5 பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் D5 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் D6 பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் D6 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது LCD டிஸ்பிளேயில் D7 பின் இருக்கும், அந்த பின் வந்து Arduinoவில் D7 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம செஞ்ச டிஸ்டன்ஸ் மீட்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனா ஏன் பிடி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ தமிழில் தேவைப்படுதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ தேங்க்ஸ். நம்ம சந்திப்போம்.